ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் மணிராஜ். வெல்கம் டு இடிஎல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ பார்ட் 4 வீடியோ. லெட்ஸ் see the video now. ஃபர்ஸ்ட் ஒன் கமாண்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஆல்ரெடி ஸ்லைடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்று கன்ஜக்ஷன் வேர்ட் டூ யூஸ் பண்ணுவோம். அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் கன்ஜக்ஷன் வேர்ட் டூ யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் கன்ஜக்ஷன் வேர்ட் நாட் டூ யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டு தான் மெயின் திங். இது ரொம்ப ஈஸி, ப்ளஸ் நல்லா லிசன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. கமாவையும் இன்வெர்டட் கமாஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அக்கார்டிங் டு த statement whether it is positive or negative we shall take the conjunction to or not to. So let's see the first example. The captain said to the soldiers, attack the enemies. The captain said to the soldiers, attack the enemies. The captain speaker said to reporting verb. The soldiers listener. கமாவையும் இன்வெர்டட் கமாஸையும் ரிமூவ் பண்ணோம். பஞ்சுவேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கன்ஜக்ஷன் டூ ஆட் பண்ணணும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கன்ஜக்ஷன் நாட் டூ ஆட் பண்ணணும். அட்டாக் த எனிமீஸுங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கமாவை ரிமூவ் பண்ணிட்டு கன்ஜக்ஷன் வேர்ட் டூ ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். த கேப்டன்ங்கிறது ஸ்பீக்கர், ஸோ சேம் ஸ்பீக்கர் கேப்டன். செட்டுங்கிறது ரிப்போர்ட்டிங் வேர்ப் இல்லைங்களா? செட்டுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா கமாண்டட்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா கேப்டன் சோல்ஜர்ஸை வந்து கமாண்ட் பண்ணுறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் கமாண்டட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேம் லிசனர் சோல்ஜர்ஸ். இந்த கமாவையும் இன்வெர்டட் கமாஸையும் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இங்கே 2 + verb 1 அப்ளை பண்ணணும். அதாவது அட்டாக்குங்கிறது வேர்பு, இங்கே டூங்கிறது கன்ஜக்ஷன், 2 + verb 1ங்கிறது காமன் ரூல். 2 பக்கத்தில் verb 1 வரணும். ஸோ அதனால் டு அட்டாக் த எனிமீஸ். இந்த பஞ்சுவேஷன் மார்க்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 + verb 1 மட்டும் அப்ளை பண்ணால் போதும். இதில் வேறு எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஆன்சர் இன்னொரு லிசன் பண்ணுங்கள். இந்த கேப்டன் செட்டுக்கு பதிலாக கமாண்டட்னு கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி கேப்டன் போலீஸ் இல்லை ஹையர் அஃபிஷியல்ஸ்னு வந்தாலே ஒன்று ஆர்டர்னு எழுதுவோம் இல்லை கமாண்டட்னு எழுதுவோம். இங்கே கேப்டன் இருக்கிறதுனால நம்ம இங்கே கமாண்டட்னு கொடுத்துருக்கோம். இந்த கேப்டன் கமாண்டட் த சோல்ஜர்ஸ், கமாவுக்கு பதிலாக டூ ஆட் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கோம், அட்டாக் த எனிமீஸ். அவ்வளோதான் ஆன்சர். த கேப்டன் கமாண்டட் த சோல்ஜர்ஸ் டு அட்டாக் த எனிமீஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். த கிங் செட் டு த ஆர்மி சீஃப், அரெஸ்ட் த அகிடேட்டர்ஸ் இம்மீடியட்லி. The king said to the army chief, arrest the agitators immediately. கிங் சொல்கிறாரு ஆர்மி சீஃப் கிட்ட. அகிடேட்டர்ஸ்க்கு மீனிங் வந்து போராட்டம் பண்ணுறவங்க. ஸோ போராட்டம் பண்ணுறவங்கள வந்து இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ண சொல்லி கிங் வந்து ஆர்மி சீஃப்க்கு கமாண்ட் பண்ணுறாரு. மோஸ்ட்லி ஹையர் அஃபிஷியல்ஸ்னால் ஒன்றும் ஆர்டர்ட் இல்லைனா கமாண்டட், அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ இங்கே நம்ம கமாண்டட்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே கிங்கிறது ஸ்பீக்கர், செட்டுன்றது ரிப்போர்ட்டிங் வேர்ப், ஆர்மி சீஃப்ங்கிறது லிசனர். கமாவையும் இன்வெர்டட் கமாஸையும் ரிமூவ் பண்ணணும். பஞ்சுவேஷன் மார்க்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். பாசிட்டிவாக இருந்தால் டூன்றது கன்ஜக்ஷன் வேர்ட், நெகட்டிவாக இருந்தால் நாட் டூன்றது கன்ஜக்ஷன் வேர்ட். அரெஸ்ட் த அகிடேட்டர்ஸ் இம்மீடியட்லிங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் வில் டேக் அ பாசிட்டிவ் கன்ஜக்ஷன் டூ. ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஸ்பீக்கருங்கிறது கிங்கு, சேம் ஸ்பீக்கர். ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட்டுக்கு பதிலாக கமாண்டட்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆர்மி சீஃப்ங்கிறது லிசனர், சேம் லிசனர். இந்த கமாவை ரிமூவ் பண்ணிவிட்டு கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு டூன்ற கன்ஜக்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மீதி இருக்கிறது அரெஸ்ட் த அகிடேட்டர்ஸ் இம்மீடியட்லி. அவ்வளோதான் ஆன்சர். த கிங் கமாண்டட் த ஆர்மி சீஃப் டு அரெஸ்ட் த அகிடேட்டர்ஸ் இம்மீடியட்லி. நெக்ஸ்ட்டு வாண்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு வேளை ஸ்டேட்மெண்ட் வந்து வாண்ட் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். த போலீஸ் செட் டு த டெரரிஸ்ட், ஸ்டாப், டோன்ட் மூவ். த போலீஸ் செட் டு த டெரரிஸ்ட், ஸ்டாப், டு நாட் மூவ். ஸோ இங்கே போலீஸுங்கிறது ஸ்பீக்கர், செட் டு ரிப்போர்ட்டிங் வேர்ப், இந்த டெரரிஸ்ட் வந்து லிசனர். பஞ்சுவேஷன் மார்க்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸ்டாப், do notங்கிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம கன்ஜக்ஷன் வேர்டு என்ன யூஸ் பண்ணோன்னா நாட் டூன்னு யூஸ் பண்ணணும்.
ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாம். சேம் ஸ்பீக்கர் போலீஸ். செட் டூக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் வாண்டுன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எதனால் நம்ம வாண்டுன்னு கொடுத்துருக்கோம்? போலீஸ்ட் வந்து டெரரிஸ்ட்டை வார்ன் பண்ணுறாங்க, என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்ணுறதுனால ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட் டூக்கு பதிலாக நம்ம என்னன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? வாண்டுன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ லிசனர் த டெரரிஸ்ட், இங்கே கமாவையும் இன்வெர்டட் கமாஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே டூன்றது தான் கொடுத்துருக்கோம். ஏன் இங்கே டூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே ரெண்டு இருக்குது. ஒன்று ஸ்டாப்புங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும், இன்னொன்று வந்து டோன்ட் மூவ்ங்கிறது அனதர் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால ஸ்டாப்புங்கிறது பாசிட்டிவ். இது வந்து ஆர்டர் டு ஸ்டாப் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டர். அதனால் இங்கே டூன்ற பாசிட்டிவ் கன்ஜெக்ஷனையும் இங்கே டு நாட் மூவ்க்கு முன்னாடி நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுறதுனால நாட் டு மூவ்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் த போலீஸ் வாண்ட் த டெரரிஸ்ட் டு ஸ்டாப். இங்கே இருக்க பஞ்சுவேஷன் மார்க் அப்படியே தான் வரும். சென்டென்ஸுக்கு வெளியில் இருக்கிற இந்த இன்வெர்டட் கமாஸையும் இந்த கமாவையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணுறோம். இந்த வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற கமாவை நம்ம ரெக்டிஃபை பண்ணி எழுதக்கூடாது. ஸோ ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்க கமா அப்படியே தான் வரணும். இங்கே டோன்ட்டுன்னு இருக்கிறதுனால நாட் டூன்ற நெகட்டிவ் கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆன்சர். த போலீஸ் வாண்ட் த டெரரிஸ்ட் டு ஸ்டாப் நாட் டு மூவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். He said don't go near the fire. He said don't go near the fire. இங்கே ஹீங்கிறது ஸ்பீக்கர், said ரிப்போர்ட்டிங் verb, டோன்ட்டுங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். டோன்ட் கோ நியர் த ஃபயர், அவன் சொன்னால் ஃபயருக்கு பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு. ஸோ இங்கே ஹீங்கிறது சேம் ஸ்பீக்கர், செட்டுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோன்னா வாண்டுன்னு எழுதியிருக்கோம். ஏன்னா ஃபயருக்கு பக்கத்தில் போகக்கூடாதுன்னு வார்ன் பண்ணுறதுனால இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னவா சேஞ்ச் ஆகிருக்குன்னா வாண்டுன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கிறதுனால டோன்ட்டுங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ், அதனால் இங்கே என்ன கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோன்னா நெகட்டிவ் கன்ஜெக்ஷன் நாட் டூன்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நாட் டு கோ நியர் த ஃபயர். ஆன்சர். ஹீ வாண்ட் நாட் டு கோ நியர் த ஃபயர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். Don't go alone in the dark, he said to me. Don't go alone in the dark, he said to me. ஸோ எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வேர்ப், இந்த லிசனர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கமாவுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் தான் பார்ப்போம். எப்போவுமே பஞ்சுவேஷன் மார்க்ஸ் இருக்கிறது லாஸ்ட்டில் தான் வரும். நம்ம எப்படியும் சென்டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம். சப்போஸ் நமக்கு எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ லிசன் பண்ணுங்கள். இந்த ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வேர்ப், லிசனர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். ஹீங்கிறது ஸ்பீக்கர், செட்டுக்கு பதிலாக நம்ம என்ன ரிப்போர்ட்டிங் வேர்ப் இங்கே எழுதியிருக்கோன்னா வாண்டுன்னு எழுதியிருக்கோம். ஏன்னா தனியாக வந்து என்ன பண்ணக்கூடாது, டார்க் இருட்டாக இருக்க பகுதிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால ஹீ வாண்ட் மீ, சேம் லிசனர் மீ. இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால இங்கே கன்ஜெக்ஷன் வேர்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நாட் டூன்னு கொடுத்துருக்கோம். not to go alone in the dark. He warned me not to go alone in the dark. That's answer. Next slide. Requestக்கான answers வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். Let's see the examples now. I said to the teacher, please explain the lesson once again. I said to the teacher, please explain the lesson once again. இங்கே ஸ்பீக்கர் வந்து I, said toங்கிறது ரிப்போர்ட்டிங் verb, the teacher is a listener. பஞ்சுவேஷன் மார்க்ஸை ரிமூவ் பண்ணோம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த லெசன் ஒன்ஸ் அகெயின். இங்கே ப்ளீஸ் வந்துட்டாலே நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்பில் என்ன எழுதணும் அப்படின்னா ரெக்வஸ்டட் தான் எழுதணும். இந்த ப்ளீஸ்ன்ற வேர்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துட்டாலே ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னவாக இருக்கணும்னா ரெக்வஸ்டட்னு இருக்கணும். அவ்வளோதான். மீதி இந்த கன்ஜெக்ஷன் மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ இங்கே சேம் ஸ்பீக்கர் ஐ, செட்டுக்கு பதிலாக நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ரிப்போர்ட்டிங் வேர்ப் ரெக்வஸ்டட், லிசனர் சேம் லிசனர், த டீச்சர், rectify the punctuation marks, add the conjunction word to explain the lesson once again. இங்கே எக்ஸ்பிளைனுங்கிறது verb 1. இந்த இன்ஃபினிட்டிவில் பார்த்துட்டிங்களா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். 2 + verb 1ங்கிறது காமன் ஸ்ட்ரக்சர். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரை இங்கேயும் அப்ளை பண்ணோம். வேர்பை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதக்கூடாது. கன்ஜெக்ஷன் வேர்டு 2 ப்ளஸ் உள்ளே இருக்கிற சேம் சென்டென்ஸை அப்படியே எழுதணும். I requested the teacher to explain the lesson once again. Next sentence. Ravi said to me, please tell me how to fold the paper into a ship. Ravi said to me, please tell me how to fold the paper into a ship.
இங்கே ரவிங்கிறது ஸ்பீக்கர், செட் டு ரிப்போர்ட்டிங் வேர்ப், மீ லிசனர், ரெக்டிஃபை இன்வெர்டட் கமாஸ் அண்ட் கமா. ப்ளீஸ் வந்திருக்கிறதுனால ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னவாக இருக்கணும்னா ரெக்வஸ்டட்னு சேஞ்ச் ஆகும். ஸோ டெல் மீ ஹவு டு ஃபோல்ட் த பேப்பர் இன்டு அ ஷிப். இங்கே இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். இங்கே ப்ரொனவுன் இருக்கிறதுனால அக்கார்டிங் டு த ஸ்பீக்கர் ஆர் த லிசனர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொனவுனை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதணும். ப்ரொனவுன் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, இன்வெர்டட் கமாஸை எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு அந்த இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதிடலாம். சப்போஸ் ப்ரொனவுன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் பர்சனை குறிக்குதா இல்லை செகண்ட் பர்சனை வந்து ரெஃபர் பண்ணுதா அப்படின்னு பார்த்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக ப்ரொனவுனை சேஞ்ச் பண்ணோம். ரவி செட் டு மீ ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு ஃபோல்ட் த பேப்பர் இன்டு அ ஷிப். இங்கே ரவிங்கிறது ஸ்பீக்கர், செட்டுக்கு பதிலாக ரிப்போர்ட்டிங் வேர்ப் ரெக்வஸ்டட்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேம் லிசனர் மீ, கமா அண்ட் இன்வெர்டட் கமாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால டூன்ற கன்ஜெக்ஷன் வேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே இருக்கிற வேர்ப் ஒன் அப்படியே வரும், டு டெல். இங்கே மீங்கிறது ஃபஸ்ட் பர்சன். நம்ம முன்னாடிலாம் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஃபஸ்ட் பர்சன் எப்போவுமே யார் ரெஃபர் பண்ணணும்னா ஸ்பீக்கர் ரெஃபர் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் பர்சன் ரெஃபர்ஸ் டு ஸ்பீக்கர் ரவி. ரவி வந்து ஃபீமேலாக இருக்கிறதுனால இதுக்கான ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஹிம். ஹீக்கான ஆப்ஜெக்ட் ஹிம். சப்போஸ் ஷீயாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்கணும், ஹெர்ராக இருக்கணும். ஹீக்கான ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஹிம். ஸோ அதனால் இங்கே மீக்கு பதிலாக நம்ம என்னன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா ஹிம்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேம் ரிமைனிங் இருக்கிற சென்டென்ஸை அப்படியே எடுத்து எழுதிடணும். ஹவு டு ஃபோல்ட் த பேப்பர் இன்டு எ ஷிப். ரவி ரெக்வஸ்டட் மீ டு டெல் ஹிம் ஹவு டு ஃபோல்ட் த பேப்பர் இன்டு எ ஷிப். நெக்ஸ்ட்டு அட்வைஸ்னு வந்துச்சுன்னா எக்ஸாம்பிள்ஸில் வந்து எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தட் ரெஃபர்ஸ் டு அ அட்வைஸ் அப்படின்னா எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ரிப்போர்ட்டிங் வேர்ப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் அக்கார்டிங் டு த சென்டென்ஸ். இது மட்டும் இந்த ரிப்போர்ட்டிங் வேர்பில் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்ணுவோம், ஆர்டரா, கமாண்டா, ரெக்வஸ்டா, அட்வைஸ்டான்னு. See the example now. The doctor said to me take the tablet twice a day. டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, டேக் த டேப்லெட் ட்வைஸ் அ டே. ஸோ ஒரு நாளைக்கு 2 தடவை டேப்லெட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னவா எழுதணும்னா அட்வைஸ். டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த டாக்டர் அட்வைஸ்டு மீ பாசிட்டிவாக இருக்கிறதுனால கன்ஜெக்ஷன் வேர்டு டு டேக் த டேப்லெட் ட்வைஸ் அ டே. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மை ஃபாதர் செட் டு மீ ஸ்டடி சிஸ்டமேட்டிக்கலி ஃப்ரம் த பிகினிங். My father said to me study systematically from the beginning. So my father is a speaker, said to reporting verb, me listener, remove punctuation marks. ஸோ இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால டூங்கிறது கன்ஜெக்ஷன் வேர்டாக வரும். இங்கே வந்து ப்ரொனவுன் எதுவும் கிடையாது, அதனால் இன்வெர்டட் கமாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிடணும். மை ஃபாதருங்கிறது ஸ்பீக்கர். இங்கே ஃபாதர் வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் இங்கே என்னென்னு கொடுத்துருக்கோம், அட்வைஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ மை ஃபாதர் அட்வைஸ்டு மீ டு ஸ்டடி சிஸ்டமேட்டிக்கலி ஃப்ரம் த பிகினிங். தட்ஸ் that. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸப்ஷனல் சென்டென்சஸ் எக்ஸ்ப்ரெஸிங் சஜஷன் ஆர் ப்ரொப்போசல். ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சஜஷனையோ ஆர் ப்ரொப்போசலையோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்ளை பண்ணுறோம், என்ன கன்ஜெக்ஷன் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரிப்போர்ட்டிங் வேர்ப் பாருங்கள். அந்த சென்டென்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் சஜஸ்டடாக இருந்துச்சுன்னா ஒன்று ஆன்சர் இன்ஃபினிட்டிவில் எழுதலாம், இல்லைனா ஜெரண்டில் எழுதலாம். அதே மாதிரி ப்ரப்போஸ்ட்டை வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் மென்ஷன் பண்ணுச்சுன்னா that ப்ளஸ் ஷுட்டுங்கிறது ஆன்சராக இருக்கும், கன்ஜெக்ஷனாக இருக்கும். ஆர்டர்டாக இருந்துச்சுன்னா that ப்ளஸ் மைட்டுங்கிறது கன்ஜெக்ஷனாக இருக்கும். சரி, எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தா புரியும். லெட்ஸ் see the examples now. Let us start a new business, my friend said to me. Let us start a new business, my friend said to me. இந்த லெட்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்வெர்டட் கமாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சென்டென்ஸை அப்படியே எடுத்து எழுதணுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இங்கே லாஸ்ட்டில் இருக்குது இந்த ரிப்போர்ட்டிங் வேர்புங்கிறது முன்னாடி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து இங்கே இருக்குது, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து இங்கே இருக்குது. ஸோ எப்போது நம்ம பார்க்குறத விட அன்யூஷுவலாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து மை ஃப்ரெண்டுங்கிறது ஸ்பீக்கர் இங்கே ஃபஸ்ட்டு வரணும். செட்டுக்கு பதிலாக நம்ம எங்கே என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சஜஸ்டட்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்டு வந்து நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணுறதுனால இங்கே ரிப்போர்ட்டிங் வேர்ப் சஜஸ்டட். இங்கே லெட்டர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபினிட்டிவில் ஆன்சர் எழுதியிருக்கோம். இன்ஃபினிட்டிவ்கான ஸ்ட்ரக்சர் என்னென்னா 2 + verb 1. ஸோ டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். பிஸ்னஸுங்கிறதே வந்து ஒரு நியூ பிளான் தான், அதனால் இங்கே நான் நியூன்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஜெரண்ட். ஜெரண்டுனா இங்கே ரூல் படி என்ன வரணும், கன்ஜெக்ஷன் வேர்ட்னா வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ பாருங்கள்,
மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் இங்கே டு ஸ்டார்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதியிருக்கோம். ஸோ மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ். இங்கே சஜஸ்டட்னு இருந்துச்சுன்னா ஒன்று இன்ஃபினிட்டிவில் ஆன்சர் எழுதலாம், இல்லைன்னா ஜெரண்டில் ஆன்சர் எழுதலாம். தட் இஸ் ஆர் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரப்போஸ்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரப்போஸ்ட் அப்படிங்கிறத ரிப்போர்ட்டிங் வேர்பாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆன்சர் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மை ஃப்ரெண்டுங்கிறது ஸ்பீக்கர், ப்ரப்போஸ்ட் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் வேர்ப். ஸோ கமாவை ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன ஆட் பண்ணணும்னா தேட்னு ஆட் பண்ணணும். நம்ம ஏன்ற இங்கே வந்து வீன்ற சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா காமனாக லெட் அஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து என்னென்னு கொடுப்போம் வீன் தான் கொடுப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணோம் ப்ரப்போஸ்டுன்னு வந்துச்சுன்னா தேட்ன்றது கன்ஜெக்ஷன் வேர்டு வரும். சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்ன எழுதணும் அப்படின்னா ஷுட்ன்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப் வந்து எழுதணும். ஸோ அதனால் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்ன வந்து நம்ம அங்கே ஆட் பண்ணியிருக்கோன்னா ஷுட்ன்ற மாடல் ஆக்சிலரி வேர்ப் எழுதியிருக்கோம். மீதி இருக்கிறது இந்த வேர்பு மீதி இருக்கிற சென்டென்ஸ்லாம் அப்படியே இருக்கிறத பார்த்து எழுத வேண்டியதான். ஸோ மை ஃப்ரெண்ட் ப்ரப்போஸ்ட் தட் வி ஷுட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். எக்ஸப்ஷனல் சென்டென்ஸ். ஸோ அதனால் இந்த ரூல்ஸு ப்ளஸ் எப்படி சேஞ்ச் பண்ணோம், நம்ம எந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து அப்ளை பண்ணுறோம், என்ன கன்ஜெக்ஷனில் எழுத போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரூல்ஸை வந்து மெமரியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சென்டென்ஸை கரெக்டாக எழுத முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்லைடு வந்து விஷ் ஆர் ரெக்வெஸ்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தவங்களோட விஷயோ இல்லை ஒருத்தவங்களோட ரெக்வஸ்ட்டையோ வந்து மென்ஷன் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து என்ன கன்ஜெக்ஷன் கொடுக்கணுன்னா மைட் ஆர் மைட் ஹாவ் ஆர் மைட் பி அப்படிங்கிறத வந்து ஆன்சராக எழுதுவோம். ஸோ லெட்ஸ் see the examples. He said let me have a cup of tea. He said let me have a cup of tea. Heங்கிறது ஸ்பீக்கர், said ரிப்போர்ட்டிங் verb. let அப்படிங்கிறது let வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால this is also exceptional sentence. let me have a cup of tea. இது எந்த விஷயம் குறிக்குதா இல்லை ரெக்வஸ்ட்டை குறிக்குதான்னு பார்க்கலாம். இங்கே have a cup of teaங்கிறது விஷ். ஸோ ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கலாமா அப்படிங்கிறது விஷ். அதனால் இங்கே செட்டுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கோன்னா விஷ்டுன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீ விஷ் கமாக்கு பதிலாக கன்ஜெக்ஷன் வேர்டு தட் ஆட் பண்ணோம். இங்கே லெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே எப்படி வந்து ஹீன்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா மீங்கிறது ஃபஸ்ட் பர்சன் வந்து எப்போவுமே ஸ்பீக்கர் ரெஃபர் பண்ணோம். ஸ்பீக்கர் இங்கே ஹீயாக இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோன்னா ஹீன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே மைட் ஆர் மைட் ஹாவ். ஸோ அதனால் பக்கத்தில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா மைட் ஹாவ் அப்படிங்கிற மைட் அப்படிங்கிறது மாடல் ஆக்சிலரி வேர்ப். மைட் ஹாவ் அ கப் ஆஃப் டீ. ஹீ விஷ் தட் ஹீ மைட் ஹாவ் அ கப் ஆஃப் டீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். டேவிட் செட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் let me do my work. David said to his friends please let me do my work. இங்கே டேவிட்ங்கிறது ஸ்பீக்கர், said to reporting verb, his friends is a listener. பஞ்சுவேஷன் மார்க்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ப்ளீஸ்னு வந்திருக்கிறதுனால நம்ம நார்மல் சென்டென்ஸை பார்த்துட்டு இல்லைங்களா இம்பரேட்டிவ்ஸில் ப்ளீஸ்னு வந்துச்சுன்னா இங்கே செட்டுக்கு பதிலாக என்ன ரிப்போர்ட்டிங் வேர்ப் எழுதியிருப்போம்னா ரெக்வஸ்டட்னு எழுதியிருப்போம். இங்கே லெட்டுன்னு வந்திருக்கிறதுனால இந்த எக்ஸப்ஷனல் சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ சேம் ஸ்பீக்கர் டேவிட், செட்டுக்கு பதிலாக ரிப்போர்ட்டிங் வேர்ப் ரெக்வஸ்டட், ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேம் லிசனர். கமாவை இன்வெர்டட் கமாஸையும் ரிமூவ் பண்ணிட்டு தேட்ன்ற கன்ஜெக்ஷன் வேர்டு வந்து ஆட் பண்ணோம். இங்கே லெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இங்கே மீங்கிறது ஃபஸ்ட் பர்சன் இங்கே டேவிடை ரெஃபர் பண்ணுறதுனால டேவிட் ரெஃபர்ஸ் டு ஃபீமேல். ஸோ அதனால் நம்ம இங்கே ஹீன்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே தேட்ன்ற கன்ஜெக்ஷன் வேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே லெட்டுன்ற வேர்டை ரிமூவ் பண்ணிடணும். மீங்கிறது ஃபஸ்ட் பர்சன் ரெஃபர்ஸ் டு ஸ்பீக்கர். டேவிடுங்கிறது மேலே ரெஃபர் பண்ணுறதுனால இங்கே நம்ம ஹீன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மைட்டுங்கிறது மாடல் ஆக்சிலரி வேர்ப். இங்கே மைட் ஹேவ் ஆர் மைட் பி எது வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே மைட் பி அலௌடு டு டூ ஹிஸ் ஒர்க். இங்கே ஹிஸ் ஒர்க் எப்படின்னு வந்துச்சுன்னா மைங்கிறது சேம் ஃபஸ்ட் பர்சன் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு ஸ்பீக்கர் வந்து டேவிட். ஸோ அதனால் மைன்றதுக்கான பொசசிவ் என்ன அப்படின்னா ஹிஸ். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் ஆர் பொசசிவ். இட் வில் டேக் ஹிஸ். டேவிட் ரெக்வஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தட் ஹீ மைட் பி அலௌடு டு டூ ஹிஸ் ஒர்க். That's the answer here. Thanks for watching this video. If you like this video, please like, share and subscribe. If you have any doubt, send the comment box. Thank you.